நம்மள நிறைய பேருக்கு தெரியும் கடந்த ஒரு வாரமா ரஷ்யர்கள் உக்ரைனின் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல கடுமையான ஏவுகணை தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் ரஷ்யர்கள் என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்த மிசைல் அட்டாக்ஸின் மூலமா அப்படின்றதையும், கூடவே உக்ரைனியன்ஸால இதுல இருந்து சர்வைவ் ஆக முடியுமா அப்படின்றதையும் பார்க்க போறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல ரஷ்யர்களோட ஐடியாலஜியை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த குறிப்பிட்ட ஏவுகணை தாக்குதலின் மூலமா ரஷ்யர்கள் என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்கன்னா, உக்ரைன் முழுக்க ஏகப்பட்ட மிலிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே சோவியத் காலத்தில் அவங்க உருவாக்குன அந்த இராணுவ தளவாடங்களை இப்போ வரைக்கும் உருவாக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு T-72 பீரங்கிகளாக இருக்கலாம், T-80 பீரங்கிகளாக இருக்கலாம், அது கூடவே சேர்த்து ட்ரோன்ஸாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே இன்ஹவுஸாக உள்ளேயே அவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது போக வெளிநாடுகளில் இருந்து எய்டுன்ற பேரில் வெப்பன்ஸ் உள்ள வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ரஷ்யர்களோட மெயினான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து செயல்படக்கூடாது. அப்படி செயல்படக்கூடாதுன்னா இதுக்கு போகக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை நம்ம கட் பண்ணி விடணும். இப்போது இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் முக்கியமான டார்கெட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இராணுவ தளவாடங்களை தயாரிக்கிற ஃபேக்ட்ரிஸ் தான். அதே விதமான ஃபார்முலாவை தான் இவங்களும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ரஷ்யர்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து ஒரே கல்லில் ரெண்டு மாங்கன்ற மாதிரி பண்ணுறாங்க. அதாவது இந்த இண்டஸ்ட்ரி மேலே நேரடியாக பாம்பு போட்டாங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி மட்டும்தான் செயலிழந்து போகும். ஆனால் அதுக்கு மாறாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு பவர் வரக்கூடிய அந்த பவர் ஸ்டேஷன் மேலே பாம்பு போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியும் செயலிழந்து போகும், அதே சமயம் மக்களாலையும் அவங்களோட இயல்பு வாழ்க்கையை வாழ முடியாது. இப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடியதை ரெண்டு பாதையாக பிரிச்சிடலாம். அதில் ஈஸ்ட் வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய பாதி மட்டும்தான் ரஷ்யா கூட போரில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற உக்ரைனுக்கும் போருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி அங்கே இருக்கிற மக்கள்லாம் டிக்டாக், யூடியூப்பில் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. போரோட ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்போது எந்த தாக்குதலையும் அவங்க தலைநகரத்தில் பார்க்காம இருக்காங்க. ஸோ இதை தான் ரஷ்யன்ஸ் மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஜென்ரலாக உக்ரைனுக்குள்ளே இருக்கிற எல்லா சிவிலியன்ஸுக்கும் இந்த போரோட இம்பேக்ட் அவங்களோட இயல்பு வாழ்க்கையில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உக்ரைனோட தலைமைக்கு எதிராக அந்த மக்கள் திரும்புவாங்க, இல்லைனா உக்ரைனை விட்டு அவங்க வெளியே போவாங்க. ஸோ இதை அச்சீவ் பண்ணணும்னா ரஷ்யர்கள் மெயினாக அடிக்க வேண்டியது எலக்ட்ரிசிட்டியை ப்ரொவைட் பண்ணக்கூடிய கிரிட்டு. ஒன்றுமே இல்லை, இப்போது கடந்த ஒரு வாரமாக ரஷ்யர்கள் பண்ணியிருக்கிற இந்த தாக்குதலின் காரணமாக உக்ரைன் முழுக்க பல இடங்களில் எலக்ட்ரிசிட்டியை ஒரு நாளைக்கு 2-4 மணி நேரங்கள் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுவே மக்களோட அடிப்படை வாழ்வில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். இதை விட இன்னும் மோசமாக ஒரு படி மேலே போய் உங்களுக்கு கரண்டே கிடையாது, ரஷ்யர்கள் வந்து அவ்வளோ கொடூரமாக தாக்கிட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள் எதுக்கு அப்போ இவ்வளோ நாள் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், பேசாமல் இந்த போரில் நம்ம சரணடைஞ்சிடலாமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மக்களோட மொராலை காலி பண்ணுறதுக்கும் கூடவே சேர்த்து உக்ரைனோட மிலிட்டரி இண்டஸ்ட்ரி வேலை செய்யாமல் தடுக்கிறதுக்கும் தான் இந்த ஏர் கேம்பெயினை ரஷ்யன்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த ஏர் கேம்பெயின் 2022 நடந்துச்சு, இப்போயும் நடந்துக்கிட்டு இருக்கே. போன தடவை ஏன் இந்த ஏர் கேம்பெயின் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் ரஷ்யர்களால் ஏவுகணைகளை ப்ராப்பராக மேனுஃபேக்சர் பண்ண முடியல, அது ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் உக்ரைனியன்ஸ் கிட்ட ஏகப்பட்ட இன்டர்செப்டார் ஏவுகணைகள் இருந்துச்சு. ஸோ ரஷ்யர்களால் கண்டினியூஸாக உக்ரைனோட இந்த மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலேயும் இந்த சிவிலியன் பவர் கிரிட்டு மேலேயும் அட்டாக்ஸை பண்ண முடியலை. 2022 அவங்க நினச்ச மாதிரி உக்ரைனோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காலி பண்ண முடியாமல் போனதுக்கு இதுதான் காரணமே. பட் இப்போ அதுதான் கேஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு பக்கம் மேற்கு நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான அந்த இன்டர்செப்டார் ஏவுகணைகளை கொடுக்க மறுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யன்ஸ் இந்த சாங்ஷன்ஸில் இருக்கிற லூப்போலை பயன்படுத்தி இந்த ஏவுகணைகளுக்கு தேவைப்படக்கூடிய அந்த மைக்ரோ ப்ராசஸரு, சிப்செட்டு எல்லாத்தையுமே மேற்கு நாடுகளில் இருந்தே இறக்குமதி பண்ணி ஏவுகணைகளை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உக்ரைனில் இந்த மாதிரி ரஷ்ய ஏவுகணைகளை, கீழே விழுந்து உடஞ்சி கிடக்கிற ஏவுகணைகளை சேகரித்து வச்சுருக்காங்க. அப்படி சேகரித்து வச்சுருக்கிற அந்த கிரேவியார்டை காட்டுறப்ப பிபிசியை சேர்ந்த ஒரு நிறுவனர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஏவுகணையை அந்த இடத்துல பிரித்து அதில் இருக்கிற சிப்பை பார்க்குறாரு. அந்த சிப்பில் இருக்கிற பேர் அமெரிக்காவோட ஒரு நிறுவனத்தோட பேர். ஸோ அமெரிக்கன்ஸ் என்ன தான் கடுமையான சாங்ஷன்ஸ் போட்டாலும் அவங்களோட பொருள் எடுத்து அவனுக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ரஷ்யன்ஸ். ஸோ போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இல்லாததுக்கான மெயினான காரணமே இதுதான். ரஷ்யன்ஸால் ஏகப்பட்ட ஏவுகணைகளை இப்போ உருவாக்க முடியும், பட் உக்ரைனியன்ஸால் அந்த ஏவுகணைகளை தடுக்க முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி விளக்கமாக பூடனோவ் அவர்களே பேசியிருக்காரு. February மாதம் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு நியூயார்க் டைம்ஸுக்கு. அதாவது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லோரும் பூவராக ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்காங்க, அவங்க ஆர்ட்லரி செல்ஸை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, அதுலேருந்தே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. மூணாவது, அவங்கக்கிட்ட எந்த ஏவுகணைகளும் கிடையாது. இப்போ அவங்களோட ஸ்டாக் பைல்ஸ் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அது போக அமெரிக்கா போட்ட சாங்ஷன்ஸ் காரணமாக அவங்க ஏவுகணைகளையும் உற்பத்தி பண்ண முடியாது.
ஸோ போரில் நாங்கள் தான் ஜெயிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பிப்ரவரி மாதம் சொல்லியிருப்பார். மார்ச் மாதம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யர்கள் கேலிபர் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரூஸ் ஏவுகணைகளை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏவுகணைகளோட ஸ்டாக் பைல் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் X-101 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணைகளோட ஸ்டாக் பைல் குறைஞ்சதுக்கப்புறமா கேலிபரை வச்சு அவங்க நம்மளை அடிப்பாங்க. ஸோ இந்த ஏவுகணைகள்லேருந்து நம்ம இம்பேக்டை வாங்கிக்கணும், அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. இப்போது போன தடவை அவர் பேசுனது என்ன, இந்த தடவை அவர் பேசுகிறது என்ன? அப்போது அவங்க நாட்டில் இருக்கிறவங்களே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு ரஷ்யன்ஸ் இந்த சாங்ஷன்ஸை வென்று காட்டிட்டாங்க அப்படின்னு தானே நம்ம எடுத்துக்கணும். அண்ட் அதே சமயம் பூடனவ் சொன்னார் இல்லையா, X-101 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணைகள் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதோட ஸ்டாக் பைல் குறைஞ்சிருச்சு. பட் கேலிபர் வந்து அவங்க கம்மியாக பயன்படுத்தியிருக்காங்க, அதோட ஸ்டாக் பைல் அதிகமாக இருக்குது. ஃப்யூச்சரில் கேலிபர் வச்சு தான் அவங்க அட்டாக் பண்ணுவாங்கன்னு இவர் சொல்லியிருப்பார் இல்லையா. பட் கரண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கிற அட்டாக்ஸ் எல்லாத்தையும் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஏவுகணை ஏவப்படுதுன்னா அதில் 5 ஏவுகணை X-101 தான் இருக்குது. ஸோ 2வது தடவையும் பூடனவ் கெஸ் பண்ணியிருக்கிறது தவறாக தான் முடிஞ்சிருக்கு. X-107ஓட ஸ்டாக் பைல்ஸ் இன்னமுமே ரஷ்யன்ஸ் கிட்ட குறையவே இல்லை. கரண்ட்டாக ரஷ்யன்ஸ் ஒரு வாரமாக எந்தெந்த டார்கெட்ஸை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெனிப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஆற்றுல நிறையவே ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ஸ் இருக்குது. இந்த பவர் பிளான்ஸ் எல்லாத்தையுமே செயலிழக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வெஸ்டர்ன் சைடில் ஒரு ஆயில் அண்ட் கேஸ் ரீஃபைனரி இருக்குது, ஒரு கேஸ் ரீஃபைனரின்னு மட்டும் கூட சொல்லலாம். அதுதான் யூரோப்பில் இருக்கிறதுலே பெரிய கேஸ் ரீஃபைனரி. அந்த இடத்த டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஸோ அதோட சேட்டலைட் இமேஜஸ் நமக்கு கிடச்சிருக்கு. கூடவே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்டையும் காலி பண்ணியிருக்காங்க. அதாவது உக்ரைன் முழுக்க எல்லா சைட்லையும் இருக்கக்கூடிய தெர்மல் அண்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்ஸை நோக்கி ஏவுகணைகளை அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரே ஒரு ஏவுகணை தாக்குதலின் மூலமாக ஒரு தெர்மல் எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டையோ இல்லை ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டையோ செயலிழக்க வச்சிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதாவது ஏகப்பட்ட தாக்குதல்களை நம்ம பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டில் இருக்கிற ஜென்ரேட்டரை ரஷ்யர்கள் தாக்கியிருக்காங்க. இப்போ மறுபடியும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க உக்ரைனியன்ஸ் அப்படின்னா, பேக்கப் ஜென்ரேட்டர் ஒன்று கொண்டு வந்து அந்த இடத்துல பொருத்தி அந்த பவர் பிளான்ட்டை செயல்பட வச்சுருக்காங்க. இப்போ 2வது தடவை அதே ஜென்ரேட்டரில் ரஷ்யாவோட ஏவுகணை வந்து தாக்குச்சு அப்படின்னா, இப்போ அவங்ககிட்ட ஜென்ரேட்டர் கிடையாது, ஸ்பேர் இல்லை. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற முக்கியமான விஷயமே. திருப்பி இந்த ஏர் கேம்பெயினை இப்போ எந்த பேஸில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரியான பேஸில் இன்னும் 2 வாரங்கள் அவங்க மெயின்டைன் பண்ணணும். எல்லா டார்கெட்டையும் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப தான் ஒரு கட்டத்தில் உக்ரைனியன்ஸ் கிட்ட ஸ்பேரே இருக்காது, எக்யூப்மெண்ட் எதுவும் இருக்காது இந்த பவர் பிளான்ட்டில் இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைமில் இந்த பவர் பிளான்ட் டோட்டலாக ஷட் டவுன் ஆயிரும். அண்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ரிசர்வாயரை காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் யூஸ்லெஸ் ஆயிரும். பட் ரிசர்வாயரை காலி பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் தேவைப்படுது. அவர் ஏவுகணைகளால் அதை பண்ணக்கூட முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு 10 அடி 20 அடி திக்காக இருக்கும் அந்த கான்க்ரீட் ரிசர்வாயர். அந்த கான்க்ரீட்டை நீங்கள் காலி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபேப் பாம்ஸ் இருந்தால் தான் சரியாக வரும். பட் அந்த ஃபேப் பாம்ஸை எடுத்துக்கிட்டு ஒரு ஃபைட்டர் ஜெட்டால் உக்ரைன் டெரிட்டரிக்குள்ளே இப்போதைக்கு போக முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஆடிவன் சிஸ்டம் இருக்குது. ஸோ என்னோட கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த கண்டினியூடான ஏர் ஸ்ட்ரைக்ஸை அங்கே இருக்கக்கூடிய கிரிட்டு மேலே நடத்துவாங்க, ஜெனரேட்டர்ஸ் மேலே நடத்துவாங்க, அந்த டிரான்ஸ்மிஷன் கேபிள்ஸ் இருக்கக்கூடிய இடத்து மேலே நடத்துவாங்க. ஸோ இதுவே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பாகங்கள் கிடைக்காம உக்ரைனியன்ஸ் வந்து டோட்டலாக அவங்களோட எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட் பண்ணிடுவாங்க. சிவிலியன்ஸ் கிட்டேருந்து வெறும் மிலிட்டரிக்கு மட்டும்தான் கரண்ட் போகும் அப்படின்ற மாதிரி அவங்க இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ரஷ்யர்கள் வந்து அவங்கக்கிட்ட போதுமான இன்டர்செப்டார் இல்லை அப்படின்றத உறுதி செஞ்சதுக்கு அடுத்தபடியாக ஃபேப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாம்ஸ் உள்ள இறங்கும். ஸோ இதுதான் அவங்களோட பிளானாக இப்போதைக்கு இருக்குது. ஆனால் இந்த பிளானை ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா அவங்ககிட்ட போதுமான அளவுக்கு ஏவுகணைகளோட ஸ்டாக் பைல்ஸ் இருக்கணும். இப்போது இந்த அட்டாக்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப நமக்கு அவங்கக்கிட்ட போதுமான அளவுக்கு ஸ்டாக் பைல் இருக்குதுன்னு தான் தோணுது. பட் இது கண்டினியூஸாக போகுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கரண்ட்டாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்கவும் ஒடிசாவும் தான். ஒடிசாவில் லைவாக நைட்டு கரண்ட்டு கட் ஆகிற வீடியோவே எடுத்து போடுறாங்க. ஸோ ஒடிசாவில் இப்போ சுத்தமாக கரண்ட் பற்றாக்குறை இருக்குது. அதே மாதிரி கார்கவுன்ற பகுதியில் டெய்லி இத்தனை மணி நேரங்கள் நாங்கள் கரண்ட்டை கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உக்ரைனோட எனர்ஜி மினிஸ்ட்ரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான காரணம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பவர் பிளான்ட்டை அவங்களால ரீப்ளேஸ் பண்ண முடியலை. அதே சமயம் போதுமான அளவுக்கு பவர் அவங்களுக்கு சென்ட்ரலைஸ்டு கிரிட்ல இருந்தும் வரலை. அதனால் இப்போ அவங்க ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லி கரண்ட்டை கட் பண்ணுவாங்க.
சிவிலியன் பர்பஸில் தேவை அதிகமாக இருந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் சிவிலியன்ஸ் வந்து வழக்கத்தை விட அதிகமாக கரண்ட்டை கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 2-3 மணி நேரம்ன்றது 4-6 மணி நேரமாக இன்க்ரீஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி உக்ரைனியன் எனர்ஜி மினிஸ்ட்ரி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. கடைசியாக ரஷ்யர்களோட சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெய்லி அவங்க பண்ணக்கூடிய ஏவுகணை தாக்குதலுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்றாங்க. அந்த ரிப்போர்ட்டில் அவங்க நினச்ச அந்த மிலிட்டரி டார்கெட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஏவுகணைகள் சக்ஸஸ்ஃபுல்லாக தாக்கிடுச்சு. ஸோ ஏர் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லக்கூடியது சக்ஸஸ் அப்படின்னு டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரஷ்யன் சைட்லேருந்து. ஸோ அவங்களோட கன்சிடரேஷனாக அவங்க எதை டார்கெட் பண்ணுறாங்களோ அதை அச்சீவ் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பட் உக்ரைனியன் சைட்லேருந்து இன்னொரு டேட்டா ஒன்று ரிலீஸ் ஆகும். அதாவது 80% ஏவுகணைகளை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோன்ற டேட்டா. இந்த டேட்டாவை என்னால் நம்ப முடியல. ஏன்னா 80% நீங்கள் ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது. ஏன் அது பாதிக்கப்பட்டிருக்கு? உக்ரைன் முழுக்க எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இப்போது காலி ஆகிக்கிட்டு இருக்குது கொஞ்சமாக. உக்ரைன் முழுக்க ஒரு டைமில் கரண்ட் கட்டெல்லாம் நடந்திருக்கு. அதையே நீங்கள் இப்போ தான் சரி பண்ணியிருக்கீங்க. சரி பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் இது வரலாம், பிரேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த டைம் எப்படி நீங்கள் 80% இன்டர்செப்ட் ரேட் இருக்குன்றத சொல்ல முடியும்? ஸோ இது அப்பட்டமான பொய்யா தெரியுது. என்னையை பொறுத்த வரைக்கும் 40-60% ஏவுகணைகளை உக்ரைனியன்ஸால் இன்டர்செப்ட் பண்ண முடியும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஏன்னா ரஷ்ய ஏவுகணைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது உக்ரைனியன் டெரிட்டரிக்குள்ளே ரொம்ப தூரம் நுழைஞ்சு அது ரொம்ப நேரங்கள் சுற்றிக்கிட்டே இருக்குது, டார்கெட்டை போய் தாக்காமல். அதாவது ஸ்ட்ரைட்டாக தாக்குற ஏவுகணைகள்னு பார்த்தீங்கன்னா இஸ்கேண்டர் எம்மோ கின்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை தான். அதை தாண்டி X-101லாம் எந்த அளவுக்கு உக்ரைனை போட்டு சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம மேப்பில் பார்த்தோம். அப்படிலாம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ண முடியும். இதில் பெரிய ஒன்றும் மாற்று கருத்து இல்லை நமக்கு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் 60-40% இன்டர்செப்ஷன் ரேட் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஷனில் பதிவிடுங்க. ஓவராலாக நான் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எனர்ஜி கேம்பெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது கடந்த ஒரு வாரத்தில் நடந்த மாதிரியே இன்னொரு 10 நாள் 15 நாள் நடந்துச்சுனால் உக்ரைன் பெரிய அளவில் அவங்களோட எலக்ட்ரிசிட்டி கிரிட்டை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். மோர் தென் 50% இழந்துருவாங்க. அந்த டைம் அங்கே இருக்கிற மக்களாக இருக்கட்டும், இராணுவமாக இருக்கட்டும், அவங்களோட மொரலை இழந்து இருக்கிறப்ப ரஷ்யன்ஸ் ஒரு மேசிவான அட்வான்ஸ் ஒன்று பண்ணுவாங்க அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஸோ இது எப்படி போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் இது போல் பல தகவலை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பாருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.